அன்பார்ந்த சன்மார்க்க அன்பர்களே மற்றும் சன்மார்க்க அறிஞர்கள் நிறைந்த இந்த சபையிலே மகா சிவன்ராத்திரி பெருவிழா சத்திய ஞான சபை திறப்பு விழா சுத்த சிவ மகா சிவராத்திரி ஞான யோக அன்னதான பெருவிழாவில் கொல்லாவிரதம் குவளையம் எல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படிங்கிற இந்த ஒரு வரியும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இந்த செய்யுள் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்றென்றும் இனிமை அப்படிங்கிற தலைப்பு. இப்போ பலகுரல் பல்சுவை நிகழ்ச்சினா இது ஒரு ஐயா சொன்னாங்க நகைச்சுவை நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் தொடர்ந்து ஏதாவது ஒரு விழிப்புணர்வு கருத்துக்களை இந்த சமுதாயத்தை சொல்கிறத நான் ஆரம்பத்திலேருந்தே வச்சுருக்கிறேங்க. அப்படிங்கிறனால இந்த சன்மார்க்கத்தில் இந்த தொடர்ந்து சிவன்ராத்திரி நிகழ்ச்சியில் ஐயா வாய்ப்பு கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ என்றென்றும் இனிமை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதெல்லாம் இனிமையாக இருக்கும் மனிதனுக்கு வாழ்க்கையில் அப்படிங்கிறது நம்ம வள்ளல் பெருமான் ஐயா சொன்னது மாதிரி வாடினேன், இளைத்தேன், பதைத்தேன், துடித்தேன். இதெல்லாம் இல்லாமல் ஒரு சமுதாயம், இதெல்லாம் இல்லாமல் ஒரு மனித வாழ்க்கை இருந்ததுன்னா அதுதான் நமக்கு இனிமையாக இருக்கும். அப்போ எதுவெல்லாம் இனிமை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த துடித்தேன் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டிவி சீரியல் பார்க்கிற பெண்களும் வன்முறை காட்சிகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஆண்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா தன்னுடன் வாழக்கூடியவர்களை, அதாவது தன் குடும்ப மக்கள் மட்டுமல்லாமல் தன்னோடு வாழுகின்ற ஒவ்வொருவரையும் தினந்தோறும் துடிதுடிக்க வைப்பார்கள். துடிதுடிக்க வைத்து அவர்களெல்லாம் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா இவர்கள் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா அப்படி துடிதுடிக்க வைத்து வாழ வைத்து கொண்டிருப்பார்கள் மன ரீதியாக. அப்போ இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவெல்லாம் மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ அதுவெல்லாம் இனிமை அப்படின்னு சொல்கிறது. அப்போ யாருக்கு எது மகிழ்ச்சி தரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுக்கு குழந்தை, இப்போ நம்ம குழந்தையாக பிறக்கிறோம், அப்புறம் வளர்ந்து 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 சிறுவனாகி இளைஞனாகி பெரியவராகிறோம். இந்த வளர்ச்சி என்னைக்காவது நம்மளுக்கு தெரியுதுங்களா? நம்ம பார்த்துருக்குறோமா? இப்போ நம்ம முடி இருக்குது வளர்ந்துக்கிட்டே இருக்குதுங்க, நெகம் இருக்குது வளர்ந்துக்கிட்டே இருக்குது, இந்த உடல் இருக்குது வளர்ந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு தெரியுங்களா? தெரியாது. அதுதான் இயற்கை, அதுதான் இறைவனுடைய செயல் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கடவுள் சொல்லும்போது ஓம் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ரீ அப்படின்னு சொல்லுவோம், அருள்மிகு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானை சொல்லும்போது தான் தயவு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இறைவன் நம்மோடு எப்படி கலந்திருக்கிறான், எந்த வடிவில் கலந்திருக்கிறான் அப்படின்னா இந்த திருஅருட்பா பாடலில் சொல்லியிருக்கிறார் இறைவன் எப்படி நம்மோட கலந்திருக்கிறான் அப்படின்னு. கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என்னில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து கருணை கலந்து. அப்படி கருணையே வடிவாகி தயவே உருவான இறைவன் நம்மோடு கருத்தில் உயிரில் எப்படி கலந்திருக்கிறார் என்றால் கருணையின் வடிவாக கலந்திருக்கிறார். அப்போ ஒரு குழந்தைக்கு எது மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா தாயின் மடி, தாய்ப்பால், அன்பு, அரவணைப்பு, இதெல்லாம் ஒரு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன்னு கேட்பீங்க, வயிறு வயசுனா குழந்தை அழுகும், அம்மாவுக்கு தெரியும். என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் கொடுப்பாங்க. அதே மாதிரி அன்பு அரவணைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்க, அம்மா தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு இந்த சமுதாயத்தில் பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் முதல் குருவாக இருப்பதும் தாய் தான். ஏன்னா இங்கிருந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனை தாய் தான் காட்ட முடியும். எப்படி கேட்டிங்களா? அதான் அந்த நிலாவை பாரு, பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கிறாங்க, நீ சாப்பாடு வாங்கினீங்கன்னா
உனக்கு அந்த பாட்டி வடை சுட்டு கூட நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைநோக்கு பார்வையை காண்பிப்பவர் அம்மா. அப்போ குழந்தைக்கு அதுதான் மகிழ்ச்சி. அந்த குழந்தை சிறுவனாக வளருகிறது. அப்படி வளரும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா விளையாடுவாங்க. விளையாடும் பொழுது அந்த விளையாடுறதா குழந்தைக்கு என்னென்ன விளையாட்டு தெரியுமோ பிடிக்குதோ அதை அந்த குழந்தைகள் விளையாடுவாங்க. அதுதான் அவங்க மகிழ்ச்சி. இப்போ தேருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு குழந்தைய, ஒரு தாத்தாவும் பேரன் போகிறாங்க. அப்படி போகும் பொழுது இந்த குழந்தை என்ன செய்யும், தேர்க்கடை வீதி அப்படியே பார்த்துக்கிட்டு வரும். பார்த்துட்டு வந்துட்டு ஒவ்வொரு பொம்மையாக கேட்கும். அப்புறம் எப்படி ஒரு தாத்தாவும் பேரனும் தேருக்கு எப்படி போவாங்க பாருங்க, இந்த விரலை பிடிச்சி கையை பிடிச்சி இப்படி கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ தாத்தா சொல்வார், ஏய் கையை கட்டியே பிடிச்சிக்கோ, தேர்க்கடை வீடு காணாமல் போனீங்கன்னா அப்புறம் போலீஸுக்கிட்ட சொல்லித்தான் பிடிச்சி கொடுக்கணும் அப்படிம்பார். சரி தாத்தா அப்படின்னு அவரு சொல்லிட்டு அப்படியே போவார். போகும்போது திடீர்னு பையை இழுத்து பிடிப்பார். ஏன்டா அப்படின்னு. தாத்தா அதே பொம்மை இருக்குது வாங்கி தாரியா? ஓ அட சாமி கும்பிட்டு வாங்கி தானடா போதுரு அப்படின்னு சொல்லி சிலர் தரையிலெல்லாம் படுத்து பெறறது உண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த கண்ணாடி பொம்மை இதெல்லாம் முதல் வாங்குவாங்க. கண்ணாடி பொம்மை சீக்கி இதெல்லாம் வாங்குறது. அப்புறம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பேசிட்டு போவாங்க. கொஞ்சம் நேரம் மாதிரி அப்படியே பார்த்துட்டு போனால் அப்புறம் பெரிய கடை வரும். அதில் இந்த காரு பஸ்ஸு பொம்மையெல்லாம் தொங்கும். அப்புறம் மறுபடியும் கை இழுத்து பிடிச்சி தாத்தா தாத்தா அப்படி ஒரு கோளாறு சொல்லுவார், எனக்கு காரு பொம்மை வாங்கி தாரியா, நான் கார் ஓட்டுவேன் அப்படின்னா. எங்கே போய் கார் ஓட்டு, இதுக்கு தான் கொம்மா கோட்டை கூட்டு தாட்டி விடுங்கிற 2 கழட்டு கூட்டிகிட்டு வர படவா ராஜ் கொண்டு கம்முடுவா இருக்கேன்றா கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் சொல்லி அப்படி கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரியெல்லாம் அடம் பிடிக்கிற பேர பிள்ளைகள் தாத்தா இடையேயான அந்த ஒரு உறவு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்போ இதையெல்லாம் கடந்து இளைஞன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருகிறார். அப்போ அந்த இளைஞனாக வளரும்போது இதுவரைக்கும் இளைஞர் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற இந்த காதல் செய்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. இன்றைய திரைப்படங்கள் அப்படி தான் காட்டுது. இளைஞன் அப்படின்னா காதலிக்கணும் அப்படின்னு. அதுவல்ல, ஒரு இளைஞன் அப்படின்னா முதல்ல அவனுக்கு கடமை அப்படிங்கிற ஒன்று இருக்குது. சமுதாய கடமை, வீட்டு கடமை. ஒருத்தர் வீட்டுக்கு உண்டான கடமையை சிறப்பாக சரியாக செஞ்சார் அப்படின்னா அவர் சமுதாயத்துக்கும் நல்ல கடமை செய்வராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கடமை செய்வதில் மகிழ்ச்சி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் குழந்தை பிறந்தோடனே 3 மாதத்துலேயும் 5 மாதத்துலேயும் பேர் வைப்பாங்க கூப்பிட்றதுக்காக. அந்த பேர் வைக்கும் பொழுது பிறந்த தேதி நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து அந்த நட்சத்திர அதிதேவதை இதெல்லாம் பார்த்து நியூமராலஜிலாம் பார்த்து ஒரு நல்ல பேர் வச்சான்னா பெரிய ஆளாக வருவான் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் வைப்பாங்க. அதே மாதிரி வருவாங்க. அப்போது அந்த பெயர் வைத்த அந்த குழந்தை வளர்ந்து சிறுவனாக வளர்ந்து இளைஞனாக வரும் பொழுது 2வது ஒரு பேர் எடுப்பார். பேர் வைக்கிறது வேற, பேர் எடுக்கிறது வேறங்க. எப்படி பேர் எடுக்க முடியும்னா நல்ல பேர் எடுக்கணும், அதுக்கு நாளாகும். கெட்ட பேர் எடுக்கணும் விஸ்குன்னு எடுத்துடலாம், சீக்கிரமாக எடுத்துடலாம். அப்படி ஒரு நற்பெயரை எடுக்க வேண்டியது இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு இளைஞனின் கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை இளைஞர்கள் எடுக்க வேண்டும். அது மகிழ்ச்சியை தரும். ஒரு நல்ல பேர் வாங்குறார், இவருக்கு இந்த பட்டம் கொடுக்குறோம், இந்த விருது கொடுக்குறோம், இந்த அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அவரும் மகிழ்வார், பெற்றவரும் மகிழ்வார்கள், அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், அந்த ஊர் மகிழும், அந்த மாவட்ட மகிழும், அந்த மாநில மகிழும், நாடே மகிழும். இப்படியான மகிழ்ச்சியை ஒருத்தர் நற்பெயர் எடுக்கும் பொழுது அத்தனை பேருக்கும் கிடைக்கும். அப்படி மகிழ்ச்சி. அதுக்கு அடுத்தபடியாக இந்த இளைஞன் என்னாவான் அப்படின்னா சமுதாயத்தில் ஒரு நல்ல குடும்ப தலைவனாக ஆகுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பெற்று தந்தையாக இருப்பார். அந்த தந்தையாக இருக்கும் பொழுதுதான் சுமை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இதில் தந்தையும் இருப்பார்கள், தாயும் இருப்பார்கள். பெரும்பாலுமான ஒரு சுமை அப்படிங்கிறத தந்தை ஏற்றுக்கொள்வார். அந்த தந்தை ஏதாவது ஒரு குடிகார தந்தையாக இருந்து விட்டால் அந்த குடும்பத்தில் தாய் அதை எடுத்துக்கொள்வார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சுமையை தாங்கியாக தந்தையும் தாயும் இருந்து இந்த சமுதாயத்திலே தான் பெற்ற குழந்தைகளை ஆணோ பெண்ணோ ஒரு நல்ல நிலை கொண்டு வருது அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா அது மகிழ்ச்சி. இப்போ அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை பெறுகின்ற ஒரு தந்தையாக பழம்பெரும் நடிகர் டிஎஸ் பாலையா பேசினா எப்படி பேசுவார், அந்த சுமையை எப்படி சுகம் சொல்வார் அப்படின்னு பாருங்க. அதாகப்பட்டது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எனது குடும்பம், நான் பிறந்த குடும்பம் பெரும் குடும்பம். அதில் நான் முதல் பிள்ளையாக பிறந்து விட்டதால் பெற்றோருக்கு அடுத்தபடியாக மூத்த பிள்ளைதான் அந்த குடும்பத்தின் முக்கியமான ஒரு பொறுப்பை வைக்க வேண்டும் என்பதால் எனக்கு பிறகு பிறந்த எனது தங்கைகளும் தம்பிகளும் எது வேண்டுமென்றாலும் அண்ணா
எனக்கு அதை வாங்க கொடு, அண்ணா எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி உரிமையாக கேட்பாங்க. அவர்களுக்கெல்லாம் அதை செய்து கொடுத்து கொண்டே எனக்கு ஒரு வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்று தோன்றவில்லை அப்பா, தோன்றவில்லை. எனக்கோ வயதாகிவிட்டது. இப்பொழுது நான் என்ன செய்வது? வாழ்க்கையோட துணையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் எனது குடும்பம் பெருங்குடும்பம் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட பெருங்குடும்பத்தில் பிறந்த எல்லாரும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர்களின் பிள்ளைகளுக்காகவும் ஒரு சீர் சிறப்பு செய்யும் பொழுது, முன்னாடி செய்யும் பொழுது அப்படி மனதில் ஒரு ஆனந்தம் பொங்கும் பாருங்க, ஒரு மகிழ்ச்சி பொங்கும் பாருங்க. அது ஆனந்தத்தை கொடுக்கும். அது என்றென்றும் நினைத்து பார்க்கும் பொழுது இனிமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இனிமை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா போட்ட ஆல்பம் வீடியோலாம் இருக்குது. ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா, நான் அன்றைக்கி பாரு முடியெல்லாம் நரைக்காமல் எப்படி கருன்னு இருக்குது, தலை சொட்டையாகாமல் எப்படியெல்லாம் இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இத்தனை பேர் நம்மளுக்கு சொந்தக்காராக இருந்திருக்காங்க, இத்தனை பேர் நமக்கு நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர் சண்டைக்காரராக இருப்பாங்க பல வருஷம் கழிச்சு. சில சொந்த பந்தங்களும் கூட சீரு சிறப்பு வாங்கிட்டா சண்டைக்காரர் ஆகிக்குவாங்க. அப்புறம் இந்த கடன் கைமாத்து வாங்கினவங்க சண்டைக்காரர் மாறிக்குவாங்க. ஏன்னு கேட்பீங்க, கடன் திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை. அப்படியெல்லாம் சில சமுதாயத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இனிமையை அறியாமல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தலைமுறையில் இருக்கிற பேர குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறையில் இருக்கிற இந்த தலைமுறைக்கு முந்தின தலைமுறை தாத்தா பாட்டிக்கு இடையே உறவு பாடமாக இருக்கிறவர் பெற்றோர்கள். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனி குடும்பம், பல்வேறு சூழ்நிலை காரணமாக, வேலை வாய்ப்பு காரணமாக தனி குடும்பமாக போக வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகி இருக்கிறோம். அப்படி போகும் பொழுது விடுமுறை அன்னைக்கு தான் தாத்தா பாட்டி வீட்டுக்கே எல்லாம் போவாங்க பேர குழந்தைகள். அப்படி ஒரு பேரப்பிள்ளைகளுடைய அன்பிற்காக இயங்கக்கூடிய ஒரு தாத்தா எப்படி பேசுவார் அப்படின்னு உங்களுக்கு பேசி காட்டுறேன். அது செவாலிய சிவாஜி கணேசன் ஐயா பேசுனா எப்படி பேசுவார், உருகி ஒரு பேத்தி பார்த்து பேசுகிறார். அப்பாடி குழந்தை, நீ சின்ன பொண்ணாக இருக்கும் பொழுது பள்ளிக்கூட போக மாட்டேன்னு அடம்பிடிப்ப, உங்கள் அம்மா உன்னை அடிப்பாங்க. நான் என்ன செய்வேன் தெரியுமா? குஞ்சு விரையார்கும் பிஞ்சு விரல் பிடிச்சு கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, மிட்டா வாங்கலா கைவீசுன்னு சொல்லுவனே. அதே தாத்தா தாவண்ணா, நீ பெரிய பொண்ணான துணியும் கொலுசு வேணுன்னு கேட்டு வாங்கி கொடுத்தேன், ஜிமிக்கு வேணுன்னு கேட்டு அதையும் நான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு இந்த பாடும் கிடவுகிட்ட கொடுப்பதற்கு அன்பு பாசத்தை தவிர எதுவும் இல்லையே. நான் என்னம்மா செய்வேன்? இப்போ இந்த தாத்தா உனக்கு பிடிக்குமாம்மா? பிடிக்கலையே மட்டும் சொல்லிடாதீம்மா. என் உள்ளமெல்லாம் தாங்காதம்மா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தாத்தா பாட்டியினுடைய மனதும் இவ்வாறு ஏங்கி கொண்டு இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் எப்பவுமே என்னோடய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பிக்கும் போது ஒன்று சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு கை தட்டினீங்கன்னா நாளைக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு பொன்மொழி. நம் வாழ்க்கை நம் கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்னைக்கு கை தட்டினீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நமது முன்னோர்கள் இதையெல்லாம் கும்மி பாட்டு அப்படிங்கிற ஒரு விளையாட்டாக பல தலைமுறைக்கு முன்னால் நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. என்னைக்கு அம்மியையும் கும்மியையும் மறந்து விட்டு நம்ம சமுதாயத்தில் பெண்கள் மம்மிகள் ஆனார்களோ அன்றிலிருந்து ஆரோக்கியம் பால்பட்டு நோய்களெல்லாம் அப்படியே வந்து கொண்டிருக்கு. அற்புதமான நோய்கள், விதவிதமான நோய்கள் அப்படி வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரியோர்களுடைய அந்த ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள். எந்த ஒரு நல்ல காரியம் நம்ம துவங்கும் பொழுதும் பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள்லாம் வாங்குவோம். அது பார்த்திங்கன்னா திருமண வீடுகளில் பொண்ணு மாப்பிள்ளை காலையில் முகூர்த்தம் முடிஞ்சோன்னே ஒவ்வொருத்தர் காலையும் விழுந்து கும்பிடுவாங்க, ஆசீர்வாதம் வாங்குறது. மறு வீடு போவையில் வாங்குவாங்க, திரும்ப வரபோது வாங்குவாங்க. அந்த மாலை எல்லாமே கீழே குமிச்சு எல்லாம் உளுந்து போயிடும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு ஃபோட்டோ வீடியோக்காரர் நிற்பார், எல்லோரும் வருவாங்க, முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, அப்படியே போய் சாப்பிட்டு போயிடுவாங்க. முக்கியமான சொந்த பந்தங்களை வாழ்த்துவாங்க, வெத்தல் வாக்கு வச்சு வாழ்த்துறது. சில நெருங்கிய நண்பர்கள்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா பொட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் பார்சல் வாங்கி கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. அந்த வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்களை நமக்கு சொல்வதற்காக திருமுருக கிருபானந்த வாரியார் சாமிகள் இங்கே பேசுனா எப்படி பேசுவார் அப்படின்னு பாருங்க. ஓம் மிரியாஜனம் எம்பெருமான் முருகப்பெருமானின் திருக்கணியாலே இன்றி சமரச சுத்த சன்மார்க்க நிகழ்ச்சியாகப்பட்டது.
புதிய கட்டிடம் கட்டி சன்மார்க்க சபையை நிறுவி மருதமலை முருகனின் திருவருளாலும் வெள்ளியங்கிரி அப்பனின் திருவருளாலும் கோணியப்பனின் திருவருளாலும் சிறப்பாக வள்ளல் பெருமானின் திருக்கருணையாலும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது கந்தகோட்டத்தில் எழுந்த கந்தப்பெருமான் தமிழ் கடவுள். தமிழ் 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 என்று சொல்லும் பொழுது அதில் பிறக்கக்கூடிய அமிழ்தம். அப்படிப்பட்ட தமிழனும் அமுதமொழியில் திருவருட்பாவை வழங்கியிருக்கிறார். அந்த திருவருட்பாவையும் அகவல் பாராயணமெல்லாம் செய்து சன்மார்க்க கருத்துக்களையெல்லாம் உலகுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற சன்மார்க்க அன்பர்கள் நிறைந்த சபை. அதாவது இந்த உலகத்திலே சைவம் அசைவம் என்று 2 வகையான உணவுகள் உண்டு. சுத்த சன்மார்க்கிகள் சைவமாக சாப்பிடுவார். உண்ணுகின்ற உணவு மட்டுமல்லாது நாம் பேசுகின்ற வார்த்தையும் சைவமாக இருக்க வேண்டும். ஒரு ஆற்றை பிடித்து வெட்டும் பொழுது யார் கண்ணிலிருந்து தண்ணீர் வருகிறதோ அது சைவம். அதே ஆற்றை பிரித்து வெட்டும் போது யார் வாயிலிருந்து பொலபொலோடு தண்ணி வருதோ அது அசைவம். உண்ணுகின்ற உணவிலே அந்த வேட்கை மனதின் வழியாக வெளிப்படுது. அப்படிப்பட்ட மனதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அடக்கி ஆள வேண்டும். 5 புலன்களை அடக்கி ஆள்பவன் மனித இனத்திலே அரசன் என்று சொல்லப்படுவார். அப்படிப்பட்ட சன்மார்க்க நெறி என்ன சொல்லுகிறது? கொல்லாவிரதம் குவலையவெல்லாம் ஓங்கிய எல்லா உயிரும் இன்புற்றுவார். அதாவது ஒரு காட்டில புலி இருக்கு. அந்த புலி மானை வேட்டையாடும். அந்த புலியிடம் சென்று, புலி, இன்று முதல் நீ மானை கொல்லக்கூடாது, பிற உயிர்களை கொல்லக்கூடாது, சைவ உணவாகிய புல்லைத்தான் திங்க வேண்டும் என்று கூற முடியுமா? இதோ மாதிரி புலி, யானை உன்னை விட பெரியது. அது தாவரத்தை புற்களை எல்லாம் உண்டு வாழ்கிறது. ஆனால் அதற்கு பெயரே வன்புலி என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட வன்புலி இடத்திலே உயிர்களை கொல்ல வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் மனிதர்களும் சில புலிகள் இருப்பார். அவர்கள் என்றுமே வன்மையான முறையை கையாளுவர். பொருளுக்காகவும் தன் சுயநலத்திற்காகவும் நாம் பேசுகின்ற வார்த்தையாகப்பட்டது பிறர் மனதை மகிழ வைக்கும் என்றால் அந்த வார்த்தை செய்வோம். அதே நேரத்திலே நாம் பேசுகின்ற வார்த்தையாகப்பட்டது பிறர் மனதை காயப்படுத்தி புண்படுத்தி வருத்தப்பட செய்தால் அந்த வார்த்தை அசைவம். ஆகவே சன்மார்க்க அன்பர்களைப் போன்றி சைவ வார்த்தைகளை பேசி சைவமாக வாழ்ந்தால் அனைவருக்கும் நல்லது. ஓம் மில்யாஜனம் என்று வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்வார்கள். வாரியார் சுவாமிகள் அவர்கள் இந்த கருத்தை சொல்வார்கள். இன்னைக்கு கைதட்டுனா நாளைக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு நாளைக்கு யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கைதட்டலாம், பலமாக கைதட்டலாங்க. வாய்ப்பு அப்படிங்கிறதுங்க, இப்போ நீங்கள் ஒரு பூ பறித்து வைக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் செடி வச்சு அதை வளர்த்தி அது பூ வளரும் பொழுது அதை பறித்து வைக்கலாம். ஆனால் வாய்ப்பு அப்படிங்கிற நம்ம தேடி வரும். இப்போ காலையில் சமையல் செய்கிறோம், கைதட்ட முடியுமா? குக்கரை 3 சீக்கி போட்டால் சாப்பாடு ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை கைதட்டுனா தான் சாப்பாடு ஆயிடுன்னு தெரிஞ்சுக்குமா? தெரியாது, செய்ய முடியாது. இப்போ காலையில் வேலைக்கு போகிறோம், போனதன்னி கைதட்ட முடியுமா? மேனேஜர் கோச்சுக்குவார். பஸ்ஸில் போகிறோம், கண்டக்டர் டிக்கெட்டு வாங்கிட்டு வரார். எந்த ஊர் போகிறது, எங்கே போகிறது. அப்போது நான் கைதட்டிட்டு தான் டிக்கெட்டு வாங்கிட்டு சொல்ல முடியுமா? முடியாது.
ஆனால் இது மாதிரியான ஒரு விழாக்களில் கைதட்டுவதுதான் முக்கியமாக அங்கே கருதப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா சொல்லக்கூடிய கருத்தை அப்படியே காதல் வாங்கிட்டு இருப்போம், சற்று சோர்வுகோடாகலாம். இந்த கையை தட்டும் பொழுது நீங்களே உற்சாகம் அடைவீர்கள். ஒவ்வொருத்தரும் நம்மளே உற்சாகம் அடையலாம். உற்சாகமாக இருக்கும் பொழுதுதான் நான் கவனிக்கின்ற விஷயம் கருத்துக்கு செல்லும். காதில் வாங்கி கருத்துக்கு கொண்டு போனாதான் அதை மனதில் நிறுத்தி செயலோடிவாக ஆக்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த கைதட்டுறதையே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த கைகள் சேரும் பொழுது இதுதான் வணக்க முத்திரை. இப்படி அடித்து பாருங்கள், அனல் வரக்கம். இந்த ரகசியத்தை நான் இறுதியில் சொல்லுவேன். அப்போ நீங்கள் அடடா இன்னும் 4 தட்டி சேர்த்து தட்டியிருக்கலாமா, ஏமாந்து போச்சே, இது முதலியே சொல்லினா நம்ம தட்டியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் மனதில் வருத்தப்படக்கூடாது. அதனால் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல கைதட்டுறதில் கௌரவம் பார்க்க வேண்டியதில்லை. அனல் வரக்க தட்டுங்கள், நிகழ்ச்சியும் சிறக்கும், நீங்களும் ஆரோக்கியமாக வாழலாம் சொல்லிக்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குரு சாமியார்கிட்ட ஒரு குருக்கிட்ட ஒருத்தர் என்ன பண்ணார், சாமி சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்கிறார். அதாவது ஒரு நாள் சிவபெருமான் நரகத்துக்கு போகிறார். அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் பார்க்கல அப்படின்னு போய் நரகவாசிகளே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். எல்லோரும் சாமி அப்படின்னு சொல்லி கும்பிட்டு என்ன செஞ்சாங்க, அவர்கிட்ட போய் என்ன எங்களையெல்லாம் பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இன்றைக்கி உங்களுக்கு நிறையா அண்டா நிறையா 1000 அண்டா நிறையா பொங்கல் கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சாப்பிடுங்க, சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரிங்க அப்படின்னு இருக்காங்க. ஆனால் ஒரு நிபந்தனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கையை மடக்காமல் சாப்பிடணும். யாராச்சும் கையை மடக்காமல் சாப்பிட முடியுமா? அப்படியே அம்மா கொண்டு வந்து சாப்பாடு போட்டு கொடு, அங்கே கூட்டமாக இருக்குது இங்கே உட்காருன்னு சொல்லி சாப்பாடு தட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு நிபந்தனை, கையை மடக்காமல் சாப்பிடுங்க. அப்படின்லாம் சாப்பிட்ருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறார். அங்கே போய் அதே மாதிரி 1000 மின்னார் சொர்க்கவாசியிலே வாங்க வாங்க 1000 அண்டாவில் பொங்கல் கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடுங்க. அப்படியா பகவானே, மகிழ்ச்சி, நீங்களே கொண்டு வந்து அமிர்தத்தை கொடுத்துட்டீங்களே, பார்க்கடலில் கடைந்த பொழுது விஷம் வந்தவன் முதல்ல அதை நீங்கள் சாப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் அமிர்தம் வந்தது, அது எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க, இப்போ நீங்களே இனிப்பு கொண்டு வந்து கொடுத்துருக்குறீங்க, சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறவங்க. ஆனால் ஒரு நிபந்தனை என்னன்னு கேட்டால், கை மடக்காமல் சாப்பிடணும் அப்படின்ட்டு வந்துட்டார். மீண்டும் நரகத்துக்கு வரார். எல்லாம் சாப்பிட்டாங்களான்னு பார்க்குறது. பார்த்தா ஒருத்தர் சாப்பிடல, அண்டா நிறையா அந்த பொங்கல் அப்படியே இருக்குது. என்னப்பா காலையில் உங்களுக்கு கொடுத்துட்டு போனேன், ஒருத்தர் சாப்பிடலையா, அப்படியே இருக்குதுன்னா, என்ன சாமி பொங்கலை கொடுத்தீங்க, கையை மடக்காமல் சாப்பிட சொன்னால் எப்படி சாப்பிட்றது? அதுதான் அதை பார்த்துட்டே உட்காந்து பொங்கல் மணக்குது, சுவையால் பாருங்கள், நாக்கில் செலவாய் ஒளி தாடி வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னாங்க. அப்படியா, சரி வாங்க, இன்றைக்கி ஒரு நாள் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நரகத்துக்கு லீவ் விட்டுலான்னு சொல்லி அங்கே போய் இருக்குன்னு சாப்பிட்டாங்களான்னு பார்த்தா எல்லாம் கூட்டிகிட்டு போகிறார். சொர்க்கத்தில் போய் பார்த்தா ஒரு அண்டாவிலையும் சோறு இல்லை, ஒரு அண்டப்பருக்கு கூட இல்லை, எல்லாம் தொடச்சி வச்சுருக்குது கழுவி வச்ச மாதிரி. என்னப்பா எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஆஹா சாப்பிட்டேங்க பரம்பொருளே, அற்புதமாக இருந்துச்சு. இந்த நரகவாசியில் சொல்கிறாங்க, பாருங்க இந்த சொர்க்கத்திற்கெல்லாம் கையை மடக்கி சாப்பிட்டாங்க, நீங்கள் கீழே வந்துட்டீங்க கொடுத்துட்டு, எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் அங்கேயே உட்காந்துருந்தீங்க, இங்கே கொடுத்துட்டு எங்ககிட்ட வந்துட்டீங்க, அவருக்கு எல்லாம் எடுத்து நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்னார். ஏப்பா எப்படி சாப்பிட்டீங்க? நரகத்தில் இருக்கிறார், சாப்பிட முடியும், நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்க? கை மடக்கி சாப்பிட்டீங்களா? இல்லைங்க சாமி, நான் கை மடக்கிலாம் சாப்பிட்டேன். அப்போ எப்படி சாப்பிட்டீங்கன்னா? ஒன்றும் இல்லைங்க, அண்டாவுக்கு இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் உட்கார்ந்தோம், நான் இப்படி எடுத்து அவருக்கு கூட்டினேன், அவர் இப்படி எடுத்து எனக்கு கூட்டினார், கையை மடக்காமல் சாப்பிட்டோம் அப்படின்னாங்களா. அப்புறம் தான் சிவபெருமான் சொன்னாரா, நரகவாசிகளே பார்த்தீங்களா, பிறருக்காக வாழுகின்ற அந்த வாழ்க்கை, பிறருக்காக அந்த ஜீவகாருண்யம், பசித்தவருக்கெல்லாம் உணவிடும் என்று சொல்ல அந்த ஜீவகாருண்யப்படி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பிறருக்காக விட்டு கொடுக்கிறது, தயவு படைத்து இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர்கள் இருந்ததால் தான் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். தாங்கி பயல்களே, அடுத்தவனுக்கு கூட்டுறதுக்கு என்ன உனக்கு குறைச்சல்? நீ அவனுக்கு கூட்டினா அவனை உனக்கு கூட்டியிருப்பேன். இந்த சிந்தனை உனக்கெல்லாம் வராதனால தான் நீ நரகத்தில் இருக்கிற, தெரியுதா? இப்போ சொர்க்கம்னா நரகம்னா என்னன்னு சொல்லி சிவபெருமான் இந்த செயலை செய்து காட்டினாருன்னு அந்த குருசாமி சொன்னார் சீசர்களுக்கு. அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்களை நாம் செய்தோம் என்றால்
வாழும்போதே சொர்க்கத்தில் வாழலாம், இறந்து போனதுக்கு அப்புறம் சொர்க்கம் போக வேண்டியதில்லை, வாழும்போதே சொர்க்கத்தில் வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிகழ்வினை சன்மார்க்க நெறியோடு வாழ்வது எப்படி சொர்க்கமாக இருக்கும் என்பதை நாம் வாழ்ந்து வாழ்கினால் அது நினைத்து பார்க்கும் பொழுது என்றென்றும் இனிமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த காக்கா நரி வடை தூக்கிட்டு போன கதை. நரி வருது, காக்காயை பார்க்குது, காக்காயை யாருக்கிட்டேருந்து பாட்டிக்கிட்டேருந்து வடை தூக்கின்னு வச்சுருக்குது. அந்த வடை பெட்டிக்கலாம்னு நரி தந்திரம் பண்ணுது. இந்த நரி தந்திரம் பண்ணி காக்காயை பார்த்து பாடுது. காக்காய் எப்படி இருக்குங்க? கருப்பாக இருக்குது. கருப்பு யாராச்சும் பிடிக்குமா? தமிழ்நாட்டோட கலர் கருப்பு தான், ஆனால் இருந்தாலும் நமக்கு பிடிக்காது. முடி கருப்பாக இருக்கணும், நம்ம உடல் தோல் வந்து மஞ்சள் கலரில் ரோஸ் கலரில் அப்படி அழகாக இருக்கணும். அப்படி தான் மனது விரும்புது இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி இந்த நரி என்ன செய்யுது, வடை வாங்கறக்கா காக்காய் பார்த்து, காகமே உந்தன் அழகினை காண கண்கள் கூசுகிறது, உன் தங்க வாயை திறந்து ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி கேட்குது. காக்கா பாடினா நல்லாவா இருக்கு அப்படிங்கி அந்த காக்காய். இந்த காக்காயும் வந்து அந்த சொன்ன வார்த்தை அலங்காரத்தில் கவர்ச்சியில் மயங்கி, இன்னைக்கு இந்த சமுதாயமே பார்த்தீங்கன்னா கவர்ச்சியில் மயங்கி தன்னுடைய பொருளை இழக்கிறது, தன்னுடைய அமைதியான வாழ்க்கையை இழக்கிறது. சில மாதர்கள் கற்பை இழந்து விடுகிறார்கள், சில செல்வந்தர்கள் தன் சொத்தையெல்லாம் இழந்து விடுகிறார்கள். இது எதத்தினால் நடக்குதுன்னா அந்த வார்த்தை அலங்காரம். அந்த மனசில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்து உருவகம் செய்து நமக்கு முன்னாடி முகஸ்துதி பாடுபவர்களே அடையாளம் தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் நம்ம என்ன செய்கிறோம்? ஏமாற்றப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஏமாற்றம் ஏமாறாமல் இருக்கணும்னா முதல்ல நம்ம பிறரை ஏமாற்றக்கூடாதுன்னு வாழணும். அப்படி வாழ்ந்தால் தான், எச்சரிக்கையுடன் வாழ்ந்தால் தான் நம்ம ஏமாறாமல் இருப்போம். ஒருத்தர் பார்த்து கேட்டார், எனக்கு நீங்கள் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், நான் வெஜிடேரியனுங்க. அப்படியா, சரி காலையில் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னா, இட்லி, தோசை, ஊத்தாப்பம், சப்பாத்தி, பூரி, இதில் ஏதாவது ஒன்று சாப்பிடணுங்க. அப்படியா, சரி இதெல்லாம் எதுலாம் ஆனது? இது பார்த்தீங்கன்னா மாவுனால் ஆனது. அப்படியா, சரி நீங்கள் வெஜிடேரியன்னா நீங்கள் காலையில் நான் வெண்டைக்காய் சாப்பிடுவேன், கத்திரிக்காய் சாப்பிடுவேன், சுரக்காய் சாப்பிடுவேன், இப்படின்னு ஏதோ ஒரு 3 காய் 4 காய் சொன்னீங்கன்னா நீங்கள் வெஜிடேரியனு. அதை பச்சையாக சாப்பிடலாம், இல்லை வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லை சுவைக்காக அப்படியே வணக்கி பொரியல் பண்ணி அப்படி தாளித்து சாப்பிட்லாம், இப்படி ஏதான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் பூரா மாவையே தின்னுட்டு புரோட்டீன் சத்து அதிகமாக சக்கரை நோய் வர நீங்களே வழிவகுத்துட்டு எனக்கு சுகர் வந்து என்னால் உனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகிறீங்களே, நீங்கள் வெஜிடேரியன் இல்லை, நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாவோயிஸ்டுகள். மாவு நீங்களெல்லாம் மாவை தின்பவர்கள். அதனால் உண்மையான வெஜிடேரியன் எது அப்படின்னு கூட திங்கிறதுல கூட ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கூட நமக்கு விழிப்புணர்வு இல்லைன்னா எப்படி ஆனந்தம் மகிழ்ச்சி கிடைக்கும்? என்றென்றும் எப்படி நம்ம இனிமையாக வாழ முடியும்? ஆகவே உண்ணும் உணவில் கூட எது என்ன என்று தெரிந்து உண்ண வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த இனிமை மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சி எங்கெல்லாம் நிலவுகிறதோ நினைத்து பார்க்கும் பொழுது என்றென்றும் அது இனிமையாக இருக்கும். சரி, இப்போ எதுவெல்லாம் இனிமை, அந்த இனிமைக்கு எதிர்ப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா? எதுவெல்லாம் எதிர்ப்பாக இருக்கும்னா பேராசை, கோபம், சினம், கடும் சினம், அந்த மண்ணாசை. அப்புறம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்ய முடியும் இல்லைங்களா? அப்போ இந்த பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதெல்லாம் பேராசை படுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நடிகர் கவுண்டமணி சொன்னார்னா எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கமுங்க, வணக்கமுங்க, வணக்கமுங்க. பொழுதோட 12 மணிக்கு வணக்கம் சொன்னா எப்படி திருப்பி வணக்கம் சொல்றீங்கன்னு யோசனை பண்றீங்களா? எல்லாரும் சொன்னாலும் வணக்கம் வணக்கம் தான். காலையில் சொன்னா காலை வணக்கம், மத்தியானம் சொன்னா மத்தியானம் வணக்கம், மாலையில் சொன்னா மாலை வணக்கம், நள்ளிரவுல சொன்னா நள்ளிரவு வணக்கமுங்க. இங்க ஒரு சொல்லுக்கு வாங்கல வணக்கமுங்க. காலையில காய வணக்குறீங்க, பொரியல வணக்குறீங்க, கீரை வணக்குறீங்க. இவ்வளவு பெரிய சபைக்கு முன்னால வணக்கம் சொன்னா வணக்க மாட்டேங்கிறீங்கோ. வணக்கங்கோ. பாருங்க, ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தான், அவனுக்கு கையும் நல்லா இருந்தது, காலு நல்லா இருந்தது, எவ்வளவு தூரம் வேணா நடந்து போக முடியும், அப்படி ஒரு ஆற்றல் இருந்தது. அவன் ஒருத்தர் சைக்கிளில் போனா,
அதை பார்த்து அடடா நம்மளுக்கு சைக்கிள் இல்லையே, இருந்தால் ஜாலியாக இறக்கத்தில் சல்லுன்னு போடாமே அப்படின்னு நினச்சான். அந்த சைக்கிள் போகிறவன் என்ன நினச்சான், நம்மளுக்கு சைக்கிள் இருக்குது, எவ்வளோ தூரம் வேணாலும் பெட்ரோல் அடிக்காமல் போகலாம், சைக்கிள் ஓட்டினா உச்சாந்தலையிலேருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஆரோக்கியம் இருக்குது அப்படிங்கிறத நினைக்காம ஒருத்தர் டிவிஸ் மப்பூட்டுன்னு போனானுங்க. அந்த மப்பூட்டுக்காரனை பார்த்து நம்மளுக்கு இந்த மப்பூட்டு இருந்தால் நல்லா இருக்குமே, ட்ரு ட்ருன்னு முறுக்கிட்டு போகலாமே, கீன்னு ஆரன் அடிக்கலாமே அப்படின்னு நினைச்சான். அவன் என்ன நினைச்சான், நான் மப்பூட்டு போகிறவன் அதை விட வேகமாக போடுற பைக்குக்காரனை பார்த்து பொறாமப்பட்டான். அட நம்ம 40க்கு மேலே முறுக்குனா உயராந்து போயிடுது, பிரேக் போடுறது கூட 2 கைடி பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அவன் இப்படின்னு உதைக்கிறான், ட்ருன்னு போகுது, 100ன்னு போகிறான், 108ல் வாரான். நம்ம நாடு அப்படி போக முடியலையே அப்படின்னு நினச்சி அவனும் பொறாமப்பட்டான், ஏங்குனான். அந்த பைக்கில் போகிறவன் ஒரு காரில் போகிறவனை பார்த்து அடடா இந்த மாதிரி ஒரு கார் இருந்தால் வெயில காயாமல் போகலாம், மழையில் நனையாமல் போகலாம், பனியில் நடுங்காமல் போகலாம், குடும்ப குழந்தை குட்டியோடு போகலாம்னு நினச்சான். அது ஒரு சின்ன கார் வச்சிருக்கிறவன் அதை விட கப்பல் மாதிரி ஒரு பெரிய கார் வச்சிருக்கிற சல்லுன்னு அவனை மிந்திட்டு போனான். இந்த காருக்கார அவனை பார்த்துட்டு அடடா அதில் உட்காந்துட்டு போகலாம், படுத்துக்கிட்டு போகலாம், நின்றுக்கிட்டு போகலாம், ஓப்பன் பண்ணி விட்றான், அந்த மாதிரி ஒரு காரில் ஏன் ஏங்கினான். அந்த காரில் போகிறவன் மேலே புடுன்னு ஒரு ஹெலிகாப்டர் வந்தது, அதில் போகிறவனை பார்த்து பொறாமப்பட்டான். அங்கிருந்து போனவன் ஒரு பெரிய கடலில் சரக்கு கப்பலில் சரக்கு போச்சு, நடுக்கடலில் கமிழ்ந்து போச்சு. அந்த அன்னைக்குன்னு பார்த்து இன்சூரன்ஸ் போடாமல் விட்டான். அவன் முக்காடை போட்டு வீட்டுக்கு வந்து அந்த ஜன்னல் எட்டி பார்த்தேன், அந்த நடந்து போனான் பாருங்க, அவன் ஜாலியாக போயிட்டு இருந்தான். அவனை பார்த்து அட நடந்து போகிறோன்னா நல்லா இருக்கிறானே, இவனை சொத்து இருந்து கப்பல் கமிழ்ந்து போச்சேன்னு இவன் கவலைப்பட்டான். யாருக்கு நல்லா இருக்க முடியும் சொல்லுங்க? நடந்து போகிறவங்கிருந்து வானத்தில் பறக்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கவலை இருக்குது, எல்லாத்துக்குமே போட்டி இருக்குது, பொறாமை இருக்குது. இப்படி இருந்தால் மகிழ்ச்சி எங்கள் தாண்டவமாடு, அதை நினைச்சு எப்படி இனிமையாக இருக்க முடியும்? நம்ம கடவுள் இனத்தை கொடுத்ததோ அதை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிட்டா தான் நம்ம நல்லா இருக்க முடியுங்க. வணக்கம்ங்க. அடுத்தபடியாக இந்த கோபம் சினம், இந்த வன் சினம், எப்படி வன் புலி அப்படிங்கிறமோ அந்த மாதிரி சினம். இந்த சினம் அப்படிங்கிறது எதில் வரும் சினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு சினம் வந்து என்ன மாதிரி எல்லாம் ஆச்சு அப்படிங்கிற இந்த கருத்தை சொல்வதற்கு மார்க்கண்டேயர் திரைப்படத்தில் மார்க்கண்டேயர் கம்பர் காவலன் என்று போற்றப்படுகிற நமது பகுதியை சேர்ந்த நடிகர் சிவகுமார் ஐயா பேசுனா எப்படி பேசுவார் அப்படின்னு பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த கோப சினம் அப்படிங்கிறது நம்ம தவிர்க்க வேண்டிய ஒன்று. கோபம் இருந்துன்னா சொல்லுவாங்க குணம் இருக்கிற கோபம் இருக்குது அப்படின்னு. குணம் இருக்கிறது நல்லதுதான். கோபம் இருந்துன்னா முதல்ல அழிச்சு போடும். ஒன்று அழிச்சு போனதுக்கப்புறம் குணம் இருந்து என்ன பிரயோசனம்? இந்த கோபம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்பனைக்கு வந்தது ராமாயணத்தில். சூப்பர்பனைக்கு வந்ததுன்னு என்னாச்சு, லட்சுமணன் மூக்கத்து விட்டான். லட்சுமணன் கோபம் என்ன ஆகி போச்சு, ராவணன் கோபம் ஆச்சு. தங்கச்சி மூக்கறது போடானே, இவனை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு அவன் போய் சொல்லிட்டான். சீதைன்னு ஒருத்தர் இருக்கிறா, அவள் எண்ணி ரொம்ப அழகாக இருக்கிறா, தூக்கிட்டு வந்துடும் அப்படின்ட்டேன். ராமாயணம் என்ன சொல்லிச்சு, பெண்ணாசை தவிர்க்கணும்னு சொல்லிச்சு. ஒரு வில்லு, ஒரு சொல்லு, ஒரு இல்லுன்னு வாழ்ந்தவர் ராமன். கலிகாலத்தில் ஏகபத்தினி விரதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனோட தம்பி எப்படி இருக்கணும், அமைதியான அன்பானவன் இருக்கணும். அப்படி இல்லாமல் கோவப்படுறதுனால ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு போர் ஏற்பட்டு நிறைய பேர் செத்து போனாங்க. அப்படி பெண்ணாசை கூடாதுன்னு சொல்லி இந்தியாவில் 2 இதிகாசம், அந்த 2 இதிகாசத்தில் ராமாயணம். இந்த ராமாயணம் சொல்லிக் கொடுத்ததுன்னா பெண்ணாசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பெண்ணாசை இருக்கிறவனுக்கு அவன் விரும்பின பெண்ணு கிடைக்கல அப்படின்னா இன்றைக்கெல்லாம் ஆசிட் மேலே ஊற்றுறேன், கொலை பண்ணி போடுறேன். இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பெண்ணாசை அப்படிங்கிறது தவிர்த்துக்கணும். கோபம் சினம் அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். அது எங்கே போய் தவிர்க்கல, யார் சொல்லிக் கொடுக்குறா, எந்த சிலபஸ் இருக்குது அப்படின்னா பாடம் சொல்லிக் கொடுத்த சிலபஸில் பணம் எப்படி சம்பாதிக்கணும், எதில் எப்படி சம்பாதிக்கலாம், யாரை எப்படி ஏமாறு சொல்லிக் கொடுக்குறேன்.
ஆனால் பண்போடு வாழணும்னு சொல்லி யார் பாடத்திட்டத்தை வைக்கிறது இல்லை. அப்படியே வச்சாலும் 2 மார்க் ஒரு செய்யுளை வைப்பேன், திருக்குறள் 2 மார்க் வைப்பேன், கடவுள் வாழ்த்துன்னு இந்த மாதிரி திருவருப்பா வைப்பேன். அது வந்து படிக்க மாட்டாங்க. அப்படி படிக்காமல் போய் நல்லது படிக்காமல் போடுத இன்றைக்கி சமுதாயத்தில் எல்லா துறையும் ஏமாத்தம், கலப்படம் இதெல்லாம் வந்திருக்குது. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. எல்லோரும் சன்மார்க்கியாக மாறணும். மாறி எல்லா ஊரும் இன்பட்டு போகணும் மனசார நினச்சோம்னா தப்பு செய்ய தோணாது. அப்படி யாரும் தப்பு செய்ய தோண்டியோ அவன் கெடுதல் செய்ய மாட்டேன். கெடுதல் செய்யாதவங்க இந்த சமுதாயத்தில் இருந்ததுனால தான் பிறர் கெடுதல் நடக்காது, நல்ல பொருள் நமக்கு கிடைக்கி. இத்தனை ஆஸ்பத்திரி வந்திருக்குது, இத்தனை மருந்து இருக்குது, நோய் தீருதா, புதுசாக நோய் வந்திருக்குது. அப்போ என்ன காரணம்? எந்த மருத்துவத்துலேயும் உண்மை இல்லை, எந்த மருந்துலேயும் நன்மை இல்லை. இன்றைக்கி கொரோனா யூஸ் பண்ணதா மாரடைப்பு வந்து செத்துட்டு இருக்கிறான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் சமுதாயத்தில் நல்லது சிந்தனை செய்யுங்க, நல்லது செய்யுங்க. அப்போ தான் அதை நினச்சி பார்த்து நம்ம சந்தோஷப்பட முடியும். இல்லைன்னா தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தமிழ் தன்னஞ்சே தலைச்சூடும் திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. சாலிவானம் 5000 வருஷம் முன்னே, திருவள்ளுவர் 2000 வருஷம் முன்னே, காலன்றான் அதுக்கப்புறம் தான். ஆனால் நம்ம வள்ளலார் நூற்றாண்டுன்னு இன்றைக்கி 201வது வருஷம்னு புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இது பஞ்சாங்கத்தில் வரணும். அப்படி வந்ததுன்னா எல்லா அங்கத்துக்கும் நல்லது. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மண்ணாசை. இந்த மண்ணாசை வைத்திருக்கிறவர்கள் எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தில் பார்ப்பாங்க, எப்படியெல்லாம் பிறரிடத்தில் நரித்தந்திரம் செய்வார்கள். இந்த மண்ணாசை இருக்கிறவங்களுக்கு தந்திரம் இருக்கு, நரித்தந்திரம். அது எப்படி இருக்குன்னு சொல்லி எம்என் நம்பியார் அவர்கள் பேசினா எப்படி இருக்கும் பாருங்க. அன்பார்ந்த சன்மார்க்க பெரியோர்களே, உங்கள் எல்லாத்துக்கும் நள்ளிரவு வணக்கத்தை நான் சொல்லிக்கிட்டு ஒரு நற்செய்தியும் சொல்லலான்னு இருக்கிறேன். சொல்லட்டுமா? அதாவது எங்கிட்ட நிறையா பணம் இருக்குது, நிறையா பேருக்கிட்ட இடம் இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் பண கஷ்டம் இருக்குது. எங்கிட்ட இருக்கிற பணத்தை அவங்களுடைய பண கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கறது ஆய வேலை. சாதாரண வட்டி இல்லை, கந்து வட்டி. அதை வாங்கிடுவனெல்லாம் நொந்து வட்டி கட்டிட்டு இருக்கிறான். ஆனா எனக்கு அதில் என்ன கவலை? அவன் கேட்கும் பொழுது ஆபத் பாண்டவன் அனாத அரசுகளை சொல்லி எங்கிட்ட வந்து நிற்கிறாங்க. நான் என்ன செய்ய தெரியுமா? வீட்டு பத்திரத்தை வாங்கிக்குவேன், காட்டு பத்திரத்தை வாங்கிக்குவேன், அப்புறம் எதிரடி கிரையவெல்லாம் பண்ணிக்குவேன். குறைஞ்ச விலைக்கு வாங்கி ரியல் எஸ்டேட்காரங்கிட்ட எல்லாம் சொல்லி அதையே எச்சுப்பட பண்ணி விட்டுருவேன். அது மட்டும் இல்லை, எங்கிட்ட கடன் வாங்கினவங்க நிறையா பேர் விவசாய தொழில் செய்வாங்க. பாவம், மழை பெய்யாது, அதனாலே பயிர் செய்ய முடியாது. அப்படியே மழை பெஞ்சு அவங்க பயிர் செஞ்சாலும் விலை இறப்போ விலை இருக்காது. அதே நேரத்தில் நல்லா விளைஞ்சிருந்துன்னா மழை பெஞ்சு அடிச்சுக்கிட்டு போயிடும். என்னைக்குமே அவங்க கடனை கட்டவே முடியாது. வட்டிக்கு மேலே வட்டி போட்டு, வட்டி குட்டி போட்டு கடைசியா அவங்களுடைய நிலத்தை எல்லாம் நானே அபகரிச்சு வச்சுக்குவேன். எப்படி என்னுடைய திறமை, எப்படி என்னுடைய தந்திரம், இந்த ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா நிலமும் எனக்கே சொந்தமாகணும். ஆனா மிந்தி எல்லாம் 6 அடி நிலந்தா சொந்தப்படி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மின்மையானதை கண்டுபிடிச்சு ஒரு சொப்புக்குள்ள அடைக்கிறான். இத்தனை இடத்தை பிடிச்சிட்டா என்ன பண்றது? இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு பேராசை இருக்கே, அது என்னைக்கு பெருநஷ்டமாகுவோன்னு தெரியல. அதனால என்ன செய்யறது எனக்கு பயம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் தான் ஒரு சன்மார்க்க அன்பர் வந்து இதெல்லாம் தப்புன்னு எனக்கு சொல்லி எடுத்து புரிய வச்சாரு. நானும் இன்னைக்கு சபரிபாளையத்தில் நடக்கிற இந்த ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கிறேன். இது 13வது வருஷ ஆண்டு விழா. இதில் எனக்கு கொஞ்சம் நல்ல புத்தி வந்திருக்குது. அதனால இனிமே நான் யாருக்கும் வட்டிக்கு கடன் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஐயாவோட தயவு, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி
அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். ஒருத்தர் என்ன செஞ்சாருங்க, இன்னைக்கு எல்லாம் கணக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய கணக்கு. கணக்கு தான் வழக்கு. கணக்கு வழக்கு பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. கணக்கில்லாத வழக்கு, வழக்கில்லாத கணக்கு. இது ஒருத்தர் என்ன செஞ்சார், ஒரு அற்புதமான பாடல் சொல்லியிருப்பார். பொண்ணும் நம்ம பாதுகாக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை வரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவரங்கள். இறைவனிடத்திலே வரத்தை என்று மக்கள் கேட்டதற்கு இறைவன் கொடுத்த வரம்தான் தாவரம். இந்த தாவரங்கள் தான் பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களுக்கும் உணவுகளை கொடுக்கிறது. ஒரு பூச்சியா தாவரத்தில் உணவு இருக்கும், ஒரு புழுவா தாவரத்தில் உணவு இருக்கும். அதே மாதிரி ஊர்வன பரப்பன நடப்பன கால்நடைகளிலிருந்து மனிதர்கள் வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, உணவை கொடுக்குற அந்த தாவரங்கள். அந்த தாவரங்கள் எல்லாம் இணைந்த இடம்தான். எப்படி ஒருகை ஓசையிடாது அப்படின்னு சொல்லுவாங்களோ, பலகை ஓசையிடும், தனிமரம் தோப்பாகாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தாவரங்கள் சேர்ந்து இருந்தால் அது காடு. காடு அதிகமாக இருந்தால் அங்கே நிறையா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மலை வரம் இதெல்லாம் கிடைக்கும். ஒரு இடத்துல உற்பத்தி ஆகிற அந்த ஒரு ஆறு பல ஊர்களுக்கு போய் தாகத்தை தணிக்கும், இயற்கை வளத்தை அதிகப்படுத்தும் எல்லாத்துக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி 3 லிட்டர் தண்ணி குடிக்கும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அவ்வளோ குடிக்கிறது இல்லைங்க. ஆனால் ஒரு யானை ஒரு நாளைக்கு 350 லிட்டர் தண்ணி குடிக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கெல்லாம் யார் கொண்டு போய் ஊற்றுறது? எல்லாம் இந்த மாதிரி ஓடைகள், ஆறுகள், இந்த மாதிரி நீர்நிலைகள் தான் அந்த மாதிரி உயிரினங்களுக்கெல்லாம் தண்ணீர் கிடைக்கும். அப்படிப்பட்ட இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ஆற்றின் சிறப்புகளை பற்றி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுனாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேளுங்க. அழகான காவிரி, அடடா இதன் அழகினை காண 1000 கண்கள் வேண்டும். குடகு மலையிலே தோன்றி இந்த தரணிக்கெல்லாம் பசுமை நிலைநாட்டி செல்லுகிறாளே அன்னை காவிரி. சோழ நாடு சோழலைத்து என்று சொல்வார்களே, அந்த மாபெரும் முதுமொழி வருவதற்கு காரணமே இந்த காவிரி எண்ணெய் தான். அப்படிப்பட்ட காவிரி ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில் கட்டும் பொழுது இதே காவிரி தான் நீராடி செல்வார். அப்படிப்பட்ட காவிரி இன்று தன் அழகெல்லாம் குன்றி வளமெல்லாம் மங்கி ஒரு கால்வாய் போல் ஆகிவிட்டதே. இதற்கெல்லாம் யார் காரணம்? காடுகளும் மலைகளையும் வாழ வைப்பது நமது கடமையாக நினைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? மனிதனின் உடல் வளர்ச்சியும் உள்ளத்தின் வளர்ச்சியும் இயற்கையான சூழலில் வாழும்போதுதான் கிடைக்கும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா? நமது எதிர்கால தலைமுறைக்கும் சந்ததியர்களுக்கும் நீங்கள் பொன் சேர்க்க வேண்டாம், பொருள் சேர்க்க வேண்டாம். ஆனால் மனிதன் இயற்கையாக சுவாசிக்கின்ற அந்த சுவாசத்தை தரக்கூடிய மரங்களையும் காடுகளையும் இயற்கையையும் பாதுகாத்து வைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உணவில்லாமல் ஒரு நாளும், தண்ணீர் இல்லாமல் ஒரு நேரமும் மனிதன் வாழ முடியும். ஆனால் சுவாசிக்கின்ற காற்று இல்லாமல் 3 நிமிடத்திற்கு மேல் யாரும் வாழ முடியாது என்பதை எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த தண்ணீர் விலை கொடுத்து வாங்கலாம், நாளை காற்றினை விலை கொடுத்து வாங்கி எத்தனை பேர் உயிர் வாழ முடியும்? சற்றே சிந்தியுங்கள். ஆகவே காடுகளையும் மரங்களையும் இயற்கையும் பாதுகாப்பது நம்ம தலையாய கடமை. செய்வீர்களா? செய்தால் நன்மை நமக்கு மட்டும் இல்லை, நாட்டிற்கும் நம் எதிர்கால வீட்டிற்கும் தான். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நாம் உண்ணுகின்ற உணவில், அதுவும் இந்த கோடை காலத்தில் முக்கியமாக ஒரு உணவை சேர்க்க வேண்டும். அது என்ன உணவு தெரியுங்களா? அதை சொல்லுவதற்காக இயக்குனர் நடிகருமான கே பாக்யராஜ் அவர் வர்றாரு. எல்லாருக்கும் வணக்கம்.
அதாவது எப்பொருள் யார் யார் வாய்க்கு ஏற்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதன் அறிவு சொல்லுவாங்க. இன்றைக்கெல்லாம் 40 வயசு ஆயிடுச்சுனாலே எல்லாருக்கும் இந்த கை கால் வலி, இடுப்பு வலி, முட்டி வலி இதெல்லாம் வந்துடுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா கால்சியம் பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன தான் மருத்துவ விஞ்ஞானம் பெருசாக வளர்ந்து கால்சியம் மாத்திரை கொடுத்தா கூட அதை தொடர்ந்து சாப்பிட்டா சில பின்விளைவு வரதா சொல்கிறாங்க. அதனால் இயற்கையே நமக்கு மிகப்பெரிய ஒரு வரத்தையும் கொடையும் கொடுத்துருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறுங்கையோடு போனாலும் முருங்கையோடு வரலாம். அதாவது செலவே இல்லாமல் போனாலும் நீங்கள் அந்த முருங்கைங்கிறத பறிச்சுட்டு வந்துடலாம். முருங்கை சாப்பிட்றவங்க வெறுங்கையோடு போவாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா ஒரு ஊன்றுகோலை ஊனிட்டு நம்ம வயசான நிலையில் நடக்க முடியாமல் தள்ளாடிட்டு போனாலும் கூட இந்த முருங்கையை சாப்பிட்டா அந்த ஊன்றுகோல் இல்லாமல் வெறுங்கையால் போகிறோங்கிறது தான் இதனுடைய பொருள். ஆனால் நிறையா பேர் வீட்டுக்கு முன்னால் முருங்கை வச்சா அதில் வேதாளம் வந்து குடி வந்துக்கும், முருங்கை தின்னா வெறுங்கையாயிரும், முதல் வேலையாக இந்த முருங்கை மரத்தை வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பொருள் அது இல்லை. அதாவது உப்பில்லா பண்ண குப்பையிலையும் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பொருள்னா இந்த உப்பு சத்து அதிகமாக இல்லாத நீர் சத்து உள்ள பொருள் குப்பையில் விளையக்கூடிய இந்த சுரை இந்த மாதிரி காய். அதையும் சொல்லாமல் உப்பு இல்லாமல் சோறு தான் கொண்டு போய் குப்பையில் ஓட்டுன்னு சொல்லி தவறான விஷயத்தை பரப்பிவிட்ருவாங்க. இந்த முருங்கையில் மட்டும்தான் இலை, பூவு, காய், அப்புறம் அந்த காய் முத்தி போச்சுன்னா அதில் அந்த விதை எடுத்து பொடி பண்ணி சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டை 60 வயசான முருங்கை மரத்து பட்டை உரித்து கஷாயம் வச்சு குடித்தா அன்னைக்கெல்லாம் ரொம்ப தெம்பாக இருக்கும். அதனால் அரசாங்கமே வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்துன்னு சொல்லியிருக்கு. அதுவும் முருங்கை மரமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். வெய்ய காலத்தில் எல்லா மரமே காஞ்சி போயிடும், நம்ம தண்ணி ஊற்றி தான் வளர்த்தணும். ஆனால் இந்த முருங்கை மட்டும் சும்மா தளதளன்னு முளைச்சிருக்கும். அதுதான் இயற்கையை நம்ம கொடுத்து கூட. குழந்தைகள் முதல் பெரிய வரைக்கும் இந்த முருங்கை டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னா கண்ணு நல்லா தெரியும், எலும்புக்கு நல்லா வளர்ச்சி இருக்குது, கால்சியம் சத்து, இரும்பு சத்து இதெல்லாம் இருக்கும். அதனால் எல்லாரும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்துங்க. அதுவும் முருங்கை மரம் வளர்த்துனா ரொம்ப அமோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த கை தட்டுறதுக்கும் நம் வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு கருத்தை சொல்வதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசினா எப்படி இருக்கும் பாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, சன்மார்க்க அன்பர்களே, சான்றோர்களே, இந்த உலகத்தில் சபை அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபை இருக்கு. அந்த ஐக்கிய நாடு சபையில் கூட சத்தியம் ஞானம் இருக்குதா அப்படின்னா தெரியாது. ஆனால் இந்த சமரச சத்திய ஞான சபையில் சத்தியம் இருக்கு, ஞானமும் இருக்கு, எதிர்காலத்து மேலே நம்பிக்கையும் இருக்கு. ஏன்னா இந்த சன்மார்க்கத்தில் நம்மளுடைய உண்மையான விலாசம், அட்ரஸ், முகவரி என்ன அப்படிங்கிறத நம்ம சான்றோர் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு கார் அடித்து நம்ம இருக்கிற வீதி பேர், ஊர் பேர், அந்த மாவட்டத்து பேர் சொன்னால் அது முகவரி இல்லை. நம்ம எங்கிருந்து வந்தோமோ அதுதான் உண்மையான முகவரி. அந்த உண்மையான முகவரி என்னைக்கு நமக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் நம்மளோட உண்மையான முகம் தெரியும். அந்த உண்மையான முகம் எது? இந்த புறத்தோற்றமா அப்படியெல்லாம் இல்லை, அகத்தோற்றம். எல்லாத்துக்குமே புறத்தே 2 கண்ணு இருக்கு. அது உண்மையான கண்ணா அப்படின்னா திருவள்ளுவர் சொல்றாரு, இந்த கண்ணு 2 ஞானக்கண் அப்படிங்கிற 3ஆம் கண்ணு இல்லைன்னா இந்த 2 புண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த உண்மைகள் நம்ம வள்ளல் பெருமாள் சொன்ன அந்த ஒரு சத்தியங்கள், தர்மங்கள், மனிதர்களை நேசி, உயிர்களை நேசின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம மனிதர்களை நேசிக்கும் போது கூட அதில் எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் உயிர்களை நேசிக்கும் போது எதிர்பார்ப்பு இருக்காது. எந்த அன்பு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்குதோ அதுதான் உண்மையான அன்பு. அப்படி உண்மைக்கு அந்த அன்புக்கு யாரெல்லாம் சொந்தக்காரர் இருக்கிறாங்களோ அவங்க உண்மையான சன்மார்க்கர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட உண்மையான சன்மார்க்கைகளோ, சத்தியத்தை உணர்ந்தவங்களோ, ஞானத்தை அறிஞ்சவங்களோ இந்த சன்மார்க்க சங்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான கைகள் தான் உண்மையான கைகள், உதவும் கைகள், நம்பிக்கைகள், சுத்தமான கைகள். அந்த சுத்தமான கைகளில் தான் இந்த சமுதாயத்தில் நம்பிக்கூடது மட்டும் இல்லாமல் சத்தியம், ஞானம், தர்மம்
இது எல்லாம் சொல்லுவாங்க. என்னைக்கு வள்ளல் பெருமான் அவர்கள் அணையா அடுப்பை எழுச்சாங்களோ, அந்த துவக்க வச்சாங்களோ, அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் பசிப்பினை நீக்கிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தொடர்ந்து இந்த சமுதாயத்தில் பல்வேறு நிகழ்ந்து கொண்டு இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் அப்படிங்கிறத விட இறைவனோட கையில் தான் இது எல்லாம் இருக்கு. அவன் சுழல வைக்கிறான், நம்ம சுழறோம் அப்படிங்கிற அந்த உண்மை விளக்கம் என்னைக்கு நம்ம புரியுதோ அன்னைக்கு இதெல்லாம் செய்கிறது கடவுள் இறைவன் அப்படிங்கிறத என்னைக்கு நினைச்சு செய்கிறோமோ அந்த அன்னைக்கு நம்மகிட்ட சுயநிலை இருக்காது, தன்னிலை இருக்காது, பொதுநிலை மட்டும்தான் இருக்கும். அந்த நாள் விரைவில் இந்த சமுதாயத்தில் வந்து இந்த உலகமே அமைதி பூங்காவா இருக்கிறதுக்கு நம்ம சன்மார்க்க சத்திய ஞான சபை தான் காரணமாக இருக்கும், அடிப்படையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லை. ஆக இந்த நேரத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறத இன்றைக்கி இங்கிலீஷில் நம்ம யார்கிட்ட வந்து ஒரு ஆஃபீஸர்கிட்ட போகும் பொழுது, இல்லை ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகும் பொழுது ஒருத்தர் கேட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பழக்கி விட்டுருக்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னா வாங்க அப்படிம்பார். இதுதான் நமது வள்ளல் பெருமானிடத்தில், அதாவது பிள்ளையார் சுழி அப்படிங்கிற மாதிரி நம்ம போடக்கூடிய விஷயம் என்னென்னா தயவு. அது இங்கே மட்டும்தான் அந்த வார்த்தையே பயன்படுத்தப்படுது, வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. அப்போ நம்ம இந்த தயவுங்கிற வார்த்தை இன்னொரு இடத்துல எல்லாரும் பயன்படுத்த என்ன அப்படின்னா, ஒருத்தர் போய் கேட்குறப்போ அதை கேட்போம். அது எப்படி கேட்போம் அப்படிங்கிறத வைகை புயல் வடிவேல் பேசுனா எப்படி சொல்லுவார் அப்படின்னு பாருங்க. எல்லாருக்கும் வணக்கையா வணக்கையா. சன்மார்க்க சங்கம்னா சும்மாவா? அங்க பாருங்க, அப்பளுக்கற்ற வெண்மை நிறம், எல்லாரும் அழிஞ்சுக்கிட்டு இந்த புறா இருக்கு பாருங்க, புறா சமாதானத்துக்காக உருவாக பார்த்தீங்கன்னா அந்த வெண்புறா மாதிரி எல்லாம் கோந்திருக்கிறீங்களே, பார்த்து பிறகையா, கீழால மறந்துடாதீங்க. புறாக்கறி சாப்பிடுவார், புறாக்கறி. இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் எல்லா மனசுலையும் வெறி இருக்குது ஐயா, வெறி. என்ன வெறி தெரியுமா? கறிவெறி, கறிவெறி. வாரத்தில் 5 நாளும் 6 நாளும் இந்த பறவைகள் எல்லாம் நம்ம கூட இருக்குது. நம்ம வீட்டில் பேரெல்லாம் வச்சு வளர்த்துறோம், ஆடு வளர்த்துறோம், கோழி வளர்த்துறோம். இதெல்லாம் எதுக்காக வளர்த்துறோம்? வீட்டு வளர்க்குன்னு வளர்த்துறோம் 6 நாள். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு வருங்க, அதெல்லாம் படைக்கப்பட்டதையா ஆடெல்லாம் இருந்து கிடா விட்டுறாங்க, கோழியை அரசல் போட்டுறாங்க. கடைசி பார்த்தா இவன் தான் சட்டின்னு வறுத்து திங்கிறானே. இந்த கோழி இருக்கே, கோழி அது எப்படி கொக்கடிக்கிறது தெரியுமா? அப்படின்னு கொக்கடி. இந்த சேவல் இருக்குது பாருங்க, சேவல் அதுகிட்ட இருக்கிற ஒரு ஒழுக்கம் அரசுகிட்டு இருக்குது ஐயா. எந்த பயமுள்ளையாவது காலையில் எழுந்திருச்சு 2 மணிக்கு காப்பி கொடுக்குறாங்க ஐயா, பெட்காப்பி கொடுக்குற பெட்காப். வெளிய மலைக்கு சாவாய் ஒழுக்கி தலைவாடியெல்லாம் அழைச்சு வரன்னு இருக்கிற அந்த வாயிலே, அந்த நார வாயிலே பெட்காப்பி கேட்குதா, பெட்காப்பி. ஆனா ஒரு சேவல் காலையில் எந்திரிச்சோனையும் கழுத்தெல்லாம் இப்படி செய்யும், ரெக்கையெல்லாம் காலையெல்லாம் இப்படி செய்யும். அதுக்கப்புறம் கம்பீரமா இப்படி ரெக்கையெல்லாம் அடிச்சுட்டு அப்படின்னு கூவி பொருந்து விழுந்து செய்யா சுப்பையா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எழுப்பிடுதே. அந்த சேவலை அறுத்து திங்கிறாவா ஐயா? அடுத்த நாள் யாரையா எழுப்பிடுவாங்க? அஜீரணமாகி நடுவில் சாமத்தில் எந்திரிச்சு வைத்தபடி முடிச்சு ஆம்புலன்ஸ் தேவையே. இது உனக்கு தேவையா? தயவு செஞ்சு கேட்கிற ஐயா, தயவு ஐயா, தயவு செய்து உங்கள்கிட்ட 50,000 கடவாயா கேட்கிறேன், உயிரை கொண்டாதீங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி ஆட்டுக்கு பேரெல்லாம் வச்சு அந்த குட்டி பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுது, அம்மாட்ட கூட்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாயாடு குழந்தைக்கு பசிக்குன்னு சொல்லி இரு நான் மேய்ஞ்சிட்டு வரேன்னு அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு பதில் சொல்லு. இது குடாப்புற ஓட்டு அடைச்சி வச்சு அதை தனியாக மேய விட்டு 2ஐயும் பார்த்து பிரித்து வச்சு அந்த பையன் என்ன செய்யறான் தெரியுமா? இந்த குட்டி கொஞ்சம் பெருசான சொல்லி அந்த ஆடு வாங்குறவங்கிட்ட கொடுத்து அது கசாப்பு கடை கொடுத்து அறுத்து கடைசியாவது ஒரு சத்தம் போடுமாறு. 12 மாசத்துல ஆட்டுக்குன்னு ஒரு மாசத்தையே படைச்சிருக்காரே வெள்ளக்காரன் மே அப்படின்னு சொன்னா லீவ் விட்டுருவாங்க. அந்த 30 நாள் லீவ் விட்டு குழந்தைகள்லாம் கூட சந்தோஷமா இருக்குவே. அந்த சந்தோஷம் கொடுத்த ஆட்டையா இருக்கிற கடைசியாவது ஒரு சத்தம் போடுவார்.
அப்படின்னு சொல்லி அதனோட ஆயுஸ் அவுட் பண்ணிடுறீங்களையா. கொஞ்சம் உங்க உயிர் மேல கருணை வரக்கூடாதா? கருணைப்படுகையா. அந்த ஆட்டத்திற்குள் தின்னு போது அது கடைசியா ஒரு சாபம் கொடுமே, என்னை தின்னு ஏப்ப முறையா, என்ன மாதிரியே நீ சாபம் அப்படின்னு சொல்லி அதை தின்னு ஓட்டு வேகத்தில் வண்டி ஓட்டு போய் பெருசா இருக்கிற மரத்தில் மோதி அடிபடி சாப்பிடுறீங்களா? இதெல்லாம் தேவையா? உயிரின் மேல கருணைப்படுகையா, தவியா, தயவு. ஒருத்தரோட காக்கி கேட்கும் போது எக்ஸ்கூஸ் மீ கேட்கறையே, ஒருத்தர் ரூபுக்குள்ள போது எக்ஸ்கூஸ் மீ கேட்கறையே, ஒரு உயிரை கொண்டு எக்ஸ்கூஸ் மீ கேட்கறியா? கேட்க மாட்டேங்கிறியே. கொண்டாரு பாவ தின்னாரோட சொல்லி பழமொழியெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. பழுவாமி பயிலும். இனிமேலாவது சன்மார்க்கத்தை நம்பி எல்லா உயிர்கள் வேலையை அன்பு செலுத்துங்க ஐயா, அன்பு செலுத்துங்க ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. அடுத்தபடியாக நமது இந்த மண், நாம் பிறந்த இந்த மண், அதான் தாய்மண்ணுன்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட தாய்மண்ணை நாம் வணங்க வேண்டும், போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டு பற்றை நாம் இருக்க வேண்டும். அந்த பற்றுதல், அதாவது ஒரு பற்றற்ற நிலை தான் ஒரு துறவிக்கு சன்மார்க்கின்னு சொல்லுவோம். ஆனால் இருந்தாலும் கூட நம்ம வாழக்கூடிய இந்த மண் மேலே நம்ம ஒரு பக்தி வைக்க வேண்டும். பக்தி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்குடைய அடிப்படை நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கை தான் என்னென்னு கேட்டிங்கன்னா தன்னை எறிதல் அப்படிங்கிறதுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஒரு நாட்டுப்பற்று, தேசப்பற்று வேண்டும். அப்படின்னா இந்த உலகம் ஒரு வீடு அப்படின்னா நம்ம இந்திய நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன அறைன்னு கேட்டிங்கன்னா பூஜை அறை அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்காரங்க நம்ம இந்திய நாட்டின் மீதும் இதனுடைய ஆன்மீகம் மற்றும் அறிவியல், நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு இதன் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நமது நாட்டுக்கு ஒரு நாட்டுப்பற்று வேண்டும், மண்ணை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கருத்தை சொல்வதற்காக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பேசினா எப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கெடுதல் செய்கிறோம் யாராக இருந்தாலும் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். கல் தோன்றி மண் தோன்ற காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த தமிழ்னு நம்ம தமிழ் மண்ணுக்கு பேர். அப்படிப்பட்ட நம்ம தமிழ் மண்ணில் 5000 வருஷம் 20,000 வருஷம்னு இன்னும் தொல்பொருள் ஆராய்ச்சியில் கல்வெட்டுகளையும் ஓலைச்சுவடிகளையும் செப்பேடுகளையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துக்கு அறிவு, ஆன்மீகம் மற்ற பல்வேறு நல்ல கருத்துக்களை எடுத்து சொன்ன மண்ணு நம்ம தமிழ் மண்ணு. இந்த நாட்டுக்கு விடுதலை கொடுத்துட்டு போன போது வெள்ளைக்காரன் இங்கிருந்து இனத்தை எடுத்துட்டு போனான் தெரியுமா? 2 கப்பல் நிறையா ஓலை சுவடிகளை எடுத்துட்டு போயிருக்கிறான். அதெல்லாம் நம்மளுடைய பொக்கிஷம், நம்மளோட முன்னோர்களுடைய அறிவு. அப்படிப்பட்ட நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இந்த பூமியை 11 சித்தர்களும் நம்ம ஆரோக்கியமாக வாழ்றதுக்காக பல்வேறு மூலிகைகளை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அந்த மூலிகையோட வித்தையை கொடுத்தவன் இறைவன். அந்த மூலிகைகளை தெரிய வச்சது நமது குருவார்கள். அப்படிப்பட்ட இந்த மண்ணில் நம்ம இருக்கிற தாவர இனத்தையெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தெரிதல் அப்படிங்கிறது, புரிதல் அப்படிங்கிறதும் நாம் கற்றுக்கிற கல்வி கூட இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குதே தவிர நம்முடைய அறிவு வளர்ச்சியோ ஆன்மீக வளர்ச்சியோ இல்லை மனித நேயத்தையோ வளர்க்கிறதா இல்லை. அதனால் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும், பொறுப்புக்கு வர ஒவ்வொருத்தரும் சன்மார்க்க நிறைய தெரிஞ்சவங்களாக இருக்கணும்னு இந்த நாட்டில் ஒரு சட்டம் வரணும். அப்போ தான் லஞ்சத்தை ஒழிக்க முடியும், பஞ்சத்தை ஒழிக்க முடியும். தனிப்பட்ட ஒருத்தனுடைய சுய லாபத்துக்காக கொள்ளையடிக்கிறதும் பதுக்கி வைக்கிறதும் இன்னைக்கு நம்ம நாட்டில் கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து கொள்ளையடிக்கிறவங்க அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது மனசில் ஒரு நல்ல நெறி, நல்ல உணர்வு இதெல்லாம் இருக்காதனால தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. இந்த சன்மார்க்கிகளோட வேலை, ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆண்டுக்குள்ள ஒருத்தருக்காவது இந்த சன்மார்க்க இதை பரப்பணும்னு லட்சியத்தோடு செயல்படுங்க. கட்டாய எதிர்காலம் ஒரு சன்மார்க்க சமய, இந்த உலகமே நமது நாடு உலகத்துக்கு ஒரு சன்மார்க்கியலாக வாழக்கூடிய நாடு இந்திய நாடுன்னு, அது பரவன இடம் தமிழ்நாடுன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட முகவரி
நமக்கு கிடைக்கணும். இதுதான் இந்த மண்ணுக்கு நம்ம செய்கிற நன்றியா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு நடவடிக்கைகளும் ஒரு மாற்றங்களும் நல்ல உணர்வுகளும் சங்கமித்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம இருதயம் நல்லா துடிக்கும், இரத்த ஓட்டம் நல்லா ஓடும், யாருக்கு எந்த நோய் நொடியும் வராது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது தான், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழும்போது தான் அதை நினைக்கும் பொழுது இனிமையாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து மாலை வரைக்கும் இறை வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முந்தின நாளே நம்ம என்ன செய்யணும்னா சிந்தித்து செயல்பட வேண்டும். நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற திட்டமிடல் இருந்தது அப்படின்னா அந்த திட்டமிடலில் தவறுகள் என்றைக்கும் நிகழாதபடி நம்ம பட்டியல் போடுவோம். அதே மாதிரி இன்னைக்கு காலையிலேருந்து என்ன செஞ்சோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் சிந்தனை பண்ணி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நினச்சி பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ம சரி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும். இந்த மாதிரி நினைவுகளை செம்மைப்படுத்தி அன்பை வெளிப்படுத்தி நாம் தினந்தோறும் நமது சுற்றுப்புறத்தில் இருக்கிறது பார்க்கிறது எல்லாமே இறைவன். பஞ்சபூதம் இறைவன்னா பஞ்சபூத கலவை மனிதன். 5 அறிவு படைத்த உயிரினங்களை எல்லாம் படைச்சிட்டு 6வது அறிவு மனம் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளும் ஆற்றலுக்காக படைத்திருக்கிறான் இறைவன். அப்படிப்பட்ட அறிந்து கொள்ளக்கூடிய திறன்மிக்க மனிதர்கள் நாம் அனைவரும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இறைவனால் படைக்கப்பட்ட இறைவன் வழி வந்தவர்கள். ஆகவே நாம் பார்க்கும் ஒவ்வொருவரையும் இறைவனாக பார்த்து, அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க, பார்க்குறீங்களா வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு. இன்றைக்கி எல்லாம் சில கும்பிடுகள் கூல கும்பிடாக இருக்குது. ஆளை பார்த்து கும்பிட்றது. கொஞ்சம் வசதியானவர் இருந்தால் வணக்கம் 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 வணக்கம், அதனால் பார்க்கவே மாட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எதுக்கு இதெல்லாம்? தேவையே இல்லைங்க. உங்களை நேருக்கு நேர் பார்த்து ஒரு வணக்கம் சொன்னார்னா திருப்பி நீங்கள் அவருக்கு வணக்கம் சொல்லணும். இல்லை நீங்கள் வணக்கம் சொல்லும்போது நின்று அவர் பார்த்து வணக்கம் சொன்னார்னா அதுதான் உண்மையான வணக்கம். அந்த ஒரு உண்மையை நாம் எப்பொழுதெல்லாம் விரும்புகிறோமோ, உண்மையாக எப்பொழுதெல்லாம் செயல்படுகிறோமோ, அதுவெல்லாம் அந்த தருணங்கள் எல்லாம் இனிமை. அதை நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதான் அந்த அவர் வந்தார் பாருங்க, அவர் என்னை பார்த்து பேசினார், நின்று பேசிட்டு போனார். எங்கே பார்த்தாலும் அவர் நின்று பேசிட்டு போவார். இதுதான் நினைத்தால் என்றென்றும் இனிமையாக இருக்குமே தவிர, நான் கும்பிட்டு அவர் திரும்பி கூட பார்க்கல, செல்ஃபி எடுக்கலான்னு போனோம், அதுக்குள்ளே போயிட்டார். இதுவா இனிமை? இல்லை. எங்கே உண்மை இருக்கிறதோ அங்கே அன்பும் ஆனந்தமும் இருக்கும். அன்பும் ஆனந்தமும் எங்கு செயல்படுகிறதோ அங்கெல்லாம் மகிழ்ச்சி நிலகும். அதுதான் உண்மையிலேயுமே நமக்கு நினைத்தாலே இனிக்கும், என்றென்றும் இனிமையான வாழ்க்கையை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பினை எனக்கு நல்கிய நம்ம குமரேசன் ஐயா அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். சதீஷ் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இங்கே இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சி அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். இங்கே ஒரு முறை பலத்த கரவொலி எழுப்புங்கள் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 48 முறை இந்த மாதிரி நீங்கள் கைதட்டினீங்க அப்படின்னா இந்த ரகசியத்தை இப்போவே நான் உங்களுக்கு உணர்த்துறேன். நல்லா கைதட்டுங்க, நல்லா கைதட்டுங்க, வேகமாக கைதட்டுங்க. இந்த ரகசியத்தை இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொருத்தர் கைகளிலும் அதை நீங்கள் உணர முடியும். நல்லா உறக்க கைதட்டினீங்கன்னா இப்போ பாருங்கள், நிறுத்துங்க. 3 விஷயங்கள் நடக்கும். 1, உங்கள் கரங்கள் இரண்டும் சூடாகி இருக்குங்களா? 2, துரு துரு துருன்னு ஒன்று ஓடுதுங்களா? அதுதான் ரகசியம். ஒரு நாளைக்கு 48 முறை கைதட்டினீங்கன்னா வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் நோய் வராதுன்னு இன்னைக்கு அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் என்னைக்கோ நமது முன்னோர்கள் கும்மியாட்டம் என்ற இந்த கைதட்டுதனை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் விளையாட்டாக. என்னைக்கு பாரம்பரியத்தை நாம் மறந்தோமோ அப்பொழுதே நமது ஆரோக்கியத்தை இழந்தோம். அதனால் பல்வேறு நோய்களுக்கு ஆளானோம். இப்பொழுது நாம் சுற்றுப்புற சூழலை பாதுகாப்போம், பஞ்சபூதங்களை பாதுகாப்போம் என்று இந்த பாடலை நிறைவு செய்து எனது நிகழ்ச்சியினும் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.